ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எங்களுக்கு இன் செமஸ்டரில் வந்து ஸ்டடி ஹாலிடே விட்டுட்டாங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக. என்ன தான் எக்ஸாமுக்கு நாங்கள் செமஸ்டர் ஃபுல்லாக படித்தாலும் ஸ்டடி ஹாலிடே விட்டு எனக்கு படிக்க சொன்னாலும் காலேஜில் போய் என் கால் படாமல் இருக்கிறது என் மனசு என்னவோ ரொம்ப படபடன்னு வருது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்துஸ்தான் காலேஜுக்கு போயிட்டு அங்கே அன்னோன் சைட்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் காலேஜ் எல்லாத்தையும் இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ணி இந்த vlogல சொல்ல போகிறோம். ஸோ காலேஜ் போகிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ தடைகளை தாண்டி நான் அந்த காலேஜுக்கு போகிறேன்றத நீங்களே என் கூட சேர்ந்து வந்து பாருங்கள். வாங்க போகிறோம். ஃபைனலி நம்ம வந்து இந்துஸ்தான் காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து காலேஜே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு போக வர அப்படியே ரொம்ப அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் காலேஜில். ஸோ ஒரு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் என்ன இங்கே பசங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்குறாங்கன்னு தெரியல. சரி வாங்க அவங்ககிட்டயே போய் கேட்போம். பார்த்தீங்களா, HKSல படிக்கிற எல்லோரும் க்ரியேட்டிவான ஆட்கள்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேறீங்க. அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நான் இன்றைக்கி நிரூபிச்சிட்டேன். ஹாய் ஹாய் ஹாய். என்ன பண்ணுறீங்க? சூப்பர். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஐடியாஸ்லாம் வருது? டனலில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு? சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து ஆட்களை வர வச்சு இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுவோம். பட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட்டிவான பர்சன்றதுனால நாங்களே அதெல்லாம் வந்து காலேஜுக்காக பிரத்யேகமாக பண்ணுறோம். ஸோ இதை பார்த்த கையோட நம்ம முக்கியமாக பார்க்க வந்த ஆளை போய் பார்த்துடலாம் வாங்க. ஐயோ கேட்டை சாத்துறாங்களே. ஸ்டூடெண்ட்டு தானே? இல்லை இப்போ உள்ள கோய் ஐடி இதோ இருக்குண்ணே. கழுத்தில் போடுங்க. ஏன் இந்த டைம் வரீங்க? எங்களுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்கண்ணே. சும்மா தான் காலேஜுக்கு வந்தேன். அப்படி எங்களுக்கு இன்ஃபார்ம் யாரும் கொடுக்கலையே. இன்ஃபார்ம் கொடுக்கலையா? ஆமாம், எங்களுக்கு அப்படி யாரும் சொல்லலையே. அறிவிக்க சொல்பா. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அனுசரித்து தான் நீங்கள் உள்ளே வர முடியும். எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்தியா கேட்டை கூட ஈஸியாக தாண்டிடலாம். இந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து இந்த கேட்டை தாண்டது ரொம்ப கஷ்டம்ட்டு. வாங்க ஏதாச்சும் வழக்கம் போல் எதனா சொல்லிட்டு போயிடுவோம் உள்ள. கேட்டுக்கிறேன். எல்கே சாராண்ட கேட்டுட்டு அப்படி பெர்மிஷன் இருந்துச்சுன்னா உள்ள அமுச்சு விட்றேன். இல்லைன்னா என் மேலே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் என் வேலை. சரியாப்பா? சரிங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். வெயிட் பண்ணு. சரியா? இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல. வழக்கமாக அவமானப்படுவேன், பட் இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதில்லை. பட் பரவாயில்ல. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். இது மாதிரி 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்ன? ஜானகிராமன் சார். டிபார்ட்மெண்ட்டு? விஸ்காம் சார். விஸ்காம். ஜானகிராமன் சொல்லிட்டு அவங்க கிளாஸ் இருக்காங்க. ஐயா பேசுறது கூட கேட்குமான்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே சப்டைட்டில் போடுறேன். இப்போ வந்து டைம் வந்து 11:45 ஆகுது சார். அலோட் பண்ணவா சார்? பார்க்கணும்னு சொல்கிறாங்க சார். ஓகே, சாரை வந்து பார்க்க சொல்கிறேன். ஓகே சார். அப்பா நீ நேராக உள்ளே வந்து ஒரு என்ட்ரி போட்டுட்டு, நீ ரன்னிங்கில் தான் இருக்கிற, எங்களுக்காக ஒரு என்ட்ரி போட்டுட்டு எல்கே சாரை மீட் பண்ணிட்டு தான் உங்கள் மேமை பார்க்கணும். ஓகேங்களாப்பா? இன்னைக்கு பண்ணீங்க, இனிமேல் பண்ணாதீங்க. ஓகே சார். இதுக்கு மேலே பண்ணீங்கன்னா அலோட் பண்ண மாட்டேன். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படி சிக்கிருக்க பார்த்தீங்களா? சொந்த வீட்டுக்குள்ளேயே பர்மிஷன் வாங்கிட்டு வரா மாதிரி இருக்குங்க எனக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஃபைனலி காலேஜ் உள்ள வந்து வரும்போதே தடுக்குது. என்ன போது தெரியல. சரி, நம்ம வந்து பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு இப்போ அடுத்து வந்து கேம்பஸ் உள்ள போக போகிறோம். ஸோ கேம்பஸ் உள்ள என்னென்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியல. வாங்க. இதுதான் வந்து இங்கே HKS கேம்பஸோட கார்டன். ஸோ ஒரே க்ரீனரியாக
கொஞ்சம் ரொம்ப ப்ளசண்ட்டாக அங்கங்கே வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்பாட் மாதிரி மர நிழலில் வந்து பசங்களை வந்து சில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் இருக்குது. HKSல வந்து சேர்ந்தோம்னா படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. சில ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதில் எங்கள் பசங்கள்லாம் எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க. யூஸ்வலாக வந்து கேம்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, த்ரோ பால், வாலிபால்னு நம்ம இந்த அளவுக்கு தான் யோசிப்போம். பட் எங்கள் பசங்கள்லாம் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக கொஞ்சம் பழசை மறக்கக்கூடாதுன்னு இந்த பச்சை குதிரை தாண்டுறது, இந்த மாதிரி 90s கேம்ஸ் எல்லாம் விளையாடி எங்கள் ஹிஸ்ட்ரியை நாங்களே ரிப்பீட் பண்ணி ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேமை வீட்டிலலாம் விளையாடி ட்ரை பண்ணாதீங்க. விளாகில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கங்க. ஓகே, அடுத்த ஸ்பாட் போகலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல வச்சுருக்காங்களே, ஐ லவ் சென்னை, ஐ லவ் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிண்டு. அது மாதிரி எங்கள் HKSக்கு ஐ லவ் HKS. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்களும் HKS லவ் பண்ணுவீங்கன்னு ஷோராக சொல்கிறேன். வாங்க. நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த கார்டன் செழிப்பாக இருக்குதுன்னா அது இவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருந்திருக்குது. ஸோ அவர்கிட்டயே நம்ம வந்து கேட்போம். ஆயிண்ணே, வணக்கண்ணே. இவ்வளோ அவமானத்துக்கு மத்தியில் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன்னா நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணும் கொஞ்சம் ஆச்சு. வணக்கண்ணே. நீங்கள் HKSல நீங்கள் என்னவா இருக்கீங்க? கார்டனில் இருக்கேன் சார். கார்டனில் இருக்கீங்க. ஸோ இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒர்க்கு அதெல்லாம் எப்படி இருக்கு? ப்ரெஷராக ஒன்றும் இல்லை சார், நாங்களே எடுத்து பண்ணுறதா சார். சொன்னல, இங்கே அண்டர் த ப்ரெஷர் யாருமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு லவ்வோட தான் நாங்கள் ஒர்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றது வந்து அண்ணன் பிளான் பண்ணி தான் பண்ணுறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட்ண்ணா, உங்களுடைய சேவை வந்து தொடரணும். இன்னும் அழகாக இன்னும் கார்டனை பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். ஓகே, பாய். ஓகேண்ணா. அப்படியே இந்த சைடு கவர் பண்ணிங்கன்னா ஒரு டெக்கி கைஸாக வந்து லேப்டாப்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே போடுவோம். ஸோ நீங்கள்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்? மைக்ரோபயாலஜி. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். ஓகே, ஃபைன். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எதனா கரியருக்கு அந்த விஷயங்கள்லாம் எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களா? சரி, நம்ம HKS கேம்பஸில் வந்து உங்களுடைய காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஹாப்பியாக தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். நாங்களும் ஜாலியாக தான் இருக்கோம். ஜாலியாக தான் இருக்கீங்க. ஜாலினா எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? ஜாலினா எல்லாமும் தான், வருது படிக்கிறது எல்லாமும் தான், அவ்வளோதான். நாட் ஒன்லி எஜுகேஷன், ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நாங்கள் வந்து எங்களுடைய கோஆப்ரேஷன் இந்த காலேஜில் கொடுப்போம். அதனால தான் அவங்க முகத்தில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தேஜஸாக எவ்வளோ க்ளோயிங்காக இருக்காங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஒரே தடிக்கிட்டே இருக்குது. என்ன தடங்கல்ஸாக இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து எங்கள் காலேஜில் வந்து நிறைய ப்ரேயர் மீட்ஸு, மந்த்லி 2 times வந்து ப்ரேயர் வந்து நடத்துவாங்க. ஸோ யாருன்னா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் எதனா பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கௌரவிப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட் தான் நம்ம இருக்கோம். ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நல்ல விஷயம் நடந்தாலும், யாருன்னா ஒரு மக்கள் கூடணும், இந்த காலேஜில் படிக்கிற எல்லோரும் ஒன்று சேரணும்னா நாங்கள் இந்த இடத்துலலாம் வந்து மீட் பண்ணி எங்கள் டிக்னிட்டரிஸ்லாம் வந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஸ்பாட். வாங்க. இப்போ சூப்பரான ஒருத்தர் காட்டுறேன். ஹாய் சார். இவர் வந்து நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்டாஃப் ராஜவேல் சார், அபி சார் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் சார், நம்ம HKS கேம்பஸில் வந்து எப்படி இருக்குது? ஸ்டூடெண்ட் வர்றான், அவன் பாட்டுக்கு வந்து படிக்கிறான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ப்ராக்டிகல் இஸ் கோயிங். சரி, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டாஃப்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்கு? இந்த ஹிந்துஸ்தான் காலேஜை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாஃபும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லேயே நாங்கள் வந்து அப்படி நாங்கள் இது கவர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஸ்டூடெண்ட்டும் வந்து ஸ்டாஃப்னு நினைக்க மாட்டோம், நாங்களும் அவனை ஸ்டூடெண்ட்னு நினைக்க மாட்டோம். அவ்வளோதான். படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்போம், கண்டிக்க வேண்டிய இடத்துல எப்படி சொன்னால் அவனுக்கு புரியுமா அந்த மாதிரி கண்டித்து எங்கள் சார்லாம் ரொம்ப கைட் பண்ணுவார். ஸோ உங்களுடைய கைடன்ஸ் நாங்கள் இருக்கிறது வி ஃபீல் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பாய் சார். பாய் சார். இதுதான்ப்பா இந்த காலேஜோட ரொம்ப முக்கியமான இடம். இங்கே கால் வைக்கணும்னா ஈஸியெல்லாம் கால் வைக்க முடியாது. இங்கே இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜாம்பவானங்களுக்கு மத்தியில் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ நம்ம வந்து பரிச்சயமான முகம் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து விட்டுட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும்.
இப்போது இந்த காலேஜ்லலாம் வந்து பசங்கள்லாம் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்கலாம். திடீர்னு நம்ம படிக்கிற பசங்களே ஐடி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திலாம் போயிருக்காங்களா? ஏமாத்திட்டு தான் போயிருக்காங்க. கேட்டால் சொல்லுவாங்க, மேம் இது பேக்கெட்டில் இருக்குமா, நான் எடுத்து போடுறேன் அப்படிமா. நான் அவன்கிட்ட இருக்காது, சரி விடு மேம் தானே கேட்குறாங்கன்னு ஓடியே போயிடுவான். எதனா மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கா உங்கள் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில்? அது மாதிரி எதனா மறக்க முடியாது. ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணிட்டான்ப்பா, நான் என்னையே ஏமாத்திட்டான்ப்பா அப்படி சொல்லுவான். இதே என்ன ஃபீஸ்க்கு செலான்னு கேட்குறேன்னு கேட்பேன் நான். ஆனால் அதை ஒழுங்காகவே சொல்ல மாட்டான். மாற்றி திருப்பி எழுதிட்டு போயிட்டு அங்கே போய் தப்பாடிட்டு வருவான். திருப்பி வந்து மேடம் வேறு செலான்னு கொடுங்க அப்படின்னு கேட்பான். அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோமா தான் வரும். சில நேரம் வேலையாக இருக்கும்போது திருப்பி நான் எத்தனை வாட்டி சொன்னேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன். அதே மாதிரி லீவ் ஏதாவது சைன் வாங்கன்னா டியூட்டு சைன் வாங்கிட்டு வா, ஹெச்ஓடி சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொன்னாலும் ஆனால் கேட்குறதில்ல. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்து திருப்பி ஹெச்ஓடி சைன் வாங்கணுமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்பான். திருப்பி ஆமாம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதா, நீ அதிலே கேட்க மாட்டேங்கிறியா, அப்போ நான் என்கிட்ட ஏன் கேட்குறேன்ட்டு நான் சொல்லிவிடுவேன். இவங்க மத்தியிலலாம் நான் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கேன்ட்டு ஒவ்வொரு நாளும் மேம் பதறது வந்து கண்ணு கூட தெரியுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவுமே இதே ஹாப்பி ஃபேஸோட ரிசப்ஷனில் இருந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க. அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ வந்து இந்த காலேஜோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனை தான் வந்து காமிக்க போகிறேன். எஸ், இவர் தான் அந்த லெஜெண்ட். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் நம்ம இந்துஸ்தான் காலேஜோட ஃபவுண்டர். ஸோ இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு மோட்டோ. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்ரி மேன் இஸ் அ சக்ஸஸ், தெர் இஸ் நோ ஒன் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் ஒரு டேலண்ட் இருக்கும், யாருமே டேலண்ட் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வந்து வழிநடத்திட்டு கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அது இவருடைய கைடன்ஸ்லையும் இவருடைய பிளெஸிங்ஸ்லையும் தான். ஸோ எல்லோரும் பார்த்துக்கிட்டேன். சொல்லுங்கள் சார், நம்ம எஸ்கேஎஸில் வந்து உங்களுடைய லைஃப் எப்படி சார் இருக்குது? அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிணைப்பு வந்து எப்படி இருக்குது? நல்லதாக இருக்குது சார். ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் மே மந்தில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே சார். அட்மிஷன் டீமில் தான் இருக்கிறேன். ஓகே சார். இட் இஸ் கோயிங் குட். மெயினாக வந்து இப்போ வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. என் செமஸ்டர் முடிச்சுட்டு அடுத்த அகாடமிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட்மிஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எதனா சொல்லுங்கள் சார் நம்ம வியூவர்ஸ்க்கு. அட்மிஷன் டீட்டெயில்ஸ்னால் அதான் யூஜி பிஜி எல்லா அட்மிஷன்ஸும் போயின்ட்டுருக்கு. சயின்ஸ் ஃபீல்டில் இருக்குது, காமர்ஸ், ஆர்ட்ஸு எல்லா ஃபீல்டும் அட்மிஷன்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ 12th ரிசல்ட்டு மே மாதம் வருது, மே 8th or 10th வரும். அட்மிஷன்ஸ் ஓப்பனாக ஆல்ரெடி இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வியூ பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன்லவே அப்ளை பண்ணிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே வந்து முடிச்சுக்கலாம். கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, சோஷியல் ஒர்க்கு, பிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் எல்லா கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அது வெப்சைட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம். நார்த் சைட்லேருந்து கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இங்கே இந்த இடத்துல வராங்க. மேகாலயா, மிசோரம், அசாம், டெல்லி எல்லா இடத்துலேருந்து வராங்க. அது அந்த ப்ராசஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஷோர் சார், சூப்பர் சார். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் 12th முடித்தவங்க நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் இந்துஸ்தான் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து அட்மிஷன் போட்டுங்க. சார் இருப்பார், சூப்பராக கைட் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.